இஸ்ரேல் தான் இந்த தாக்குதல்களை நடத்துகிறது, அவர்களுடைய மொசாதினுடைய தாக்குதல் தான் இது, இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு ஐஆர்ஜிசி மேலதிகமாக குவைத் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று இரண்டாம் கட்டமாகவும் இப்படி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக ஈரான், இஸ்ரேலிய, அமெரிக்க யுத்தம் தொடர்பான செய்திகளை நம்ம பார்த்து வர்றோம். அதிலும் குறிப்பாக ஈரான் மீதான இஸ்ரேலிய, அமெரிக்க இராணுவத்தினுடைய ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் மிக உச்சகட்டத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஒருபுறம் சமாதானம் பேசுகிறோம் என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அப்படி எதுவுமே நாங்கள் பேசவில்லை என்று தொடர்ந்து மறுத்து கொண்டிருக்கிறது ஈரான். மறுபுறமாக ஈரானுக்குள் தரைப்படையை அனுப்ப போகிறோம் என்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். அதை தாண்டி அமெரிக்க அதிபர் சொல்வதற்கும் செய்வதற்கும் சம்பந்தமே இல்லாமல் தொடர்ச்சியாக ஈரான் மீது தன்னுடைய தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறது இஸ்ரேல். இதற்கு பதிலடியாக ஈரானும் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்துகிறார். அதே நேரம் ஈரானுடைய பிராக்சிஸ் அமைப்புகளாக இருக்கக்கூடிய ஹெஸ்புல்லாக்களும் அதே போன்று யமனில் இருக்கக்கூடிய ஹவுத்தீஸும் தற்போது தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். ஹவுத்தீஸ் கப்பல்கள் மேலே எப்பயுமே இதுவரைக்கும் தாக்குதல்களை நடத்தலை. ஆனால் கப்பல்கள் மீதான அவர்களுடைய தாக்குதல்கள் நடத்தப்படுமாக இருந்தால் அது ஒரு அகோரமான விளைவை உண்டாக்கும் என்பதையும் ஆய்வாளர்கள் தொடர்ந்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படியான சூழலில் தான் இன்றைய நாள் ஐஆர்ஜிசி ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறது. ஐஆர்ஜிசி இஸ்ரேல் மீது நடத்தி வரக்கூடிய ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 4வது கட்ட தாக்குதல்களில் 87வது அலை தாக்குதல்கள் நேற்று இரவு முதல் இப்போது வரைக்கும் தொடர்கிறது என்று சொல்லி ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை நம்ம பார்க்க முடியும். பொதுவாக ஐஆர்ஜிசி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தான் தாக்குதல்கள் நடத்துவாங்க. ஆனால் இப்பொழுது அவர்கள் நடத்தக்கூடிய தாக்குதல்கள் முழுவதுமாக இஸ்ரேலை நோக்கி நேற்று இரவுல இருந்து இதுவரைக்கும் கட்டங்கட்டமாக நடத்தப்பட்டு கொண்டே இருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய கட்டளை மையங்கள், வைக்கக்கூடிய கொட்டகைகள், குடோனுகள், அதே போன்று விமானிகள் தங்கக்கூடிய மறைவான ரகசிய இடங்கள் என்று பல இடங்கள் மேல ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸினுடைய 4ஆம் கட்டத்தின் 87வது அலை தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது என்று சொல்லி ஐஆர்ஜிசி சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் அது தொடர்பான போட்டோக்கள், வீடியோக்களையும் தற்போது அவர்கள் வெளியிட்டு கொண்டே வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். குறிப்பாக இந்த தாக்குதல்களுக்கு ஈரானுடைய பாலிஸ்டிக் மிசைல்ஸ் பயன்படுத்தப்படுகிறது என்கிற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த எல்லா தாக்குதல்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலிஸ்டிக் மிசைல்களை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்களே தவிர இதுவரைக்கும் க்ரூஸ் ஏவுகணைகளை அவர்கள் பயன்படுத்தியதை நம்ம ரொம்ப ரேராகத்தான் பார்க்க முடிகிறது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம், க்ரூஸ் வகையான ஏவுகணைகளை அவர்கள் கப்பல் மீதான தாக்குதல்களுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சிருக்கிறாங்க. இன்கேஸ் தரை வழியாகவோ அல்லது வேறு விதமான தாக்குதல்களாகவோ ஈரானை நோக்கி, ஈரானுடைய கடல் எல்லைக்குள்ள அமெரிக்காவினுடைய கடற்படையோ இஸ்ரேலுடைய கடற்படைகளோ வருமாக இருந்தால் அவர்கள் மீதான தாக்குதலுக்கு தான் அதை அவர்கள் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. இப்படியான சூழலில் தான் ஈரானுடைய மிக முக்கியமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளாக இருக்கக்கூடிய இமாத், அதே போன்ற கியாம், கொரம் ஷாஹர் 4 ஆகிய இந்த 3 வகையான திட மற்றும் திரவ எரிபொருள் பாலிஸ்டிக் மிசைல்களை தான் அவர்கள் இந்த தாக்குதலுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இந்த தாக்குதல்கள் திறம்பட இலக்கை அடைந்திருக்கின்றன. எந்த மிஸ்டேக்குமே நடக்கலை. குறிப்பாக இஸ்ரேலால் இந்த ஏவுகணைகளை தடுக்க முடியாமல் போயிருக்கிறது என்கிற செய்திகளை சொல்லியிருப்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு ஐஆர்ஜிசியினுடைய அறிவிப்பு பிரகாரம் 5 அமெரிக்காவினுடைய தளங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு சொந்தமான தளங்கள் அந்த 5 தளங்களும். அதை தாண்டி இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பகுதிகளாக இருக்கக்கூடிய தெற்கு பகுதி, மத்திய பகுதி, வடக்கு பகுதி, இந்த 3 பகுதிகளிலும் இருக்கக்கூடிய ஹைஃபா விரிகுடா, அதே போன்று கிரியாத் ஷமோனா, டெல் அவிவ், பேர்ஷெவா, அதே போன்று டிமோனா, அல் ஹர்ஜ், ஜுபைர் ஆகிய பகுதிகள் மேலே இந்த அகோரமான தாக்குதல்களை ஈரான் நடத்தி இருக்கிறது. அதிலும் டிமோனா மேலே மீண்டும் மீண்டும் ஈரான் தாக்குதல்களை நடத்தி கொண்டே இருக்கிறது. டிமோனா தான் இஸ்ரேலுடைய அணு ஆயுத தயாரிப்பு தளமாக இருக்கிறது. அதன் மீது மீண்டும் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருப்பது மட்டுமல்லாமல் மற்றும் பிற இடங்களிலையும் சில தாக்குதல்களை அவர்கள் நடத்தி இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இரவோடு இரவாக தொடர்ந்து இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டு இன்னும் நடந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஐஆர்ஜிசி
IRGC மீண்டும் ஒரு முறை குவைத்தினுடைய உப்பு நீரை நன்னீராக்கும் ஆலையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு கண்டனம் வெளியிட்டிருக்கிறார்கள். குறித்த தாக்குதல்களை நாங்கள் நடத்தவில்லை, நாங்கள் நடத்தினோம் என்று நீங்கள் நிரூபிக்கவும் முடியாது. எங்களுடைய பெயரை சொல்லி இஸ்ரேலே உங்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல். எனவே உங்களுடைய எதிரிகள் யார், சகோதரர்கள் யார் என்பதை நீங்கள் தான் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். நாங்கள் உங்களோட சண்டை பிடிக்கவே இல்லை. எங்களுக்கு அமெரிக்காவோட தான் பகை. அமெரிக்காவினுடைய உங்கள் நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தளங்கள் மேல தான் நாங்கள் அட்டாக் பண்றோமே தவிர உங்களுடைய தளங்கள் மேல நாங்கள் தாக்குதல் நடத்தல. எங்க பேரை சொல்லி எங்களை மூட்டிவிடும் விதமாக இஸ்ரேல் தான் இந்த தாக்குதல்களை நடத்துகிறது. அவர்களுடைய மொசாதினுடைய தாக்குதல் தான் இது. இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி இன்றைக்கு IRGC மேலதிகமாக குவைத் மேல நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று இரண்டாம் கட்டமாகவும் இப்படி ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். நன்றாக நம்ம புரிஞ்சுக்கிறோன்னு, யுத்தம் தற்போது தோல்வியை நோக்கி இஸ்ரேல் அமெரிக்க தரப்பால் போய்கொண்டிருக்கிறது. அவர்களால் ஜெயிக்க முடியலை. அதனால தான் தரைப்படை அனுப்புறதை பற்றி யோசிக்கிறாங்க, மற்ற தாக்குதல்களுக்கு யோசிக்கிறார். அதே நேரம் வளமையாக இஸ்ரேல் என்ன சூழ்ச்சியை பண்ணுவாங்களோ, ஏன்னா இந்த யூதர்கள் வரலாறு நெடுகளும் நம்ம பார்த்துருக்கிறோம், நெஞ்ச நிமித்தி முன்னால் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சது கிடையாது, சூழ்ச்சியில் ஜெயிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி தற்போது அமெரிக்காவை ஒரு யுத்தத்துக்கு கோர்த்து விட்டது மட்டுமல்லாமல் இந்த யுத்தத்தில் அங்கங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் தளங்கள் மேலே தாக்குதல் நடத்திட்டு ஈரான் தான் தாக்குதல் நடத்தியது என்று சொல்லிட்டோம்னு சொன்னா, ஈரானோட இந்த அரபு நாடுகள் ஒரு சண்டைக்கு போவாங்க, GCC கண்ட்ரீஸும் ஈரானுமே சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா நம்ம ஓரமாயிரலாம், அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு சாகட்டும் என்கிற விதமாக கோர்த்து விடுகிற ஒரு வேலைக்காக இந்த மாதிரியான காரியங்களை அவங்க பார்க்குறாங்க என்கிறதும் வெளிப்படையாகவே தெரிகிறது. அரபு நாடுகளுக்கு இது தெரிந்தாலும் அவர்களால் இதை வெளிப்படையாக பேச முடியாது என்பதும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ரமலானுடைய மாதத்தில் நம்ம உங்களிடத்தில் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொண்டு வந்ததுதான் உங்களுடைய ஜகாத் மற்றும் சதக்கா நிதிகளை இலங்கையினுடைய கிழக்கு பகுதிகள் பொத்துவில் செய்து வரக்கூடிய இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதர சகோதரிகளுக்கான வீடு கட்டும் கட்டுமான பணிகளுக்கு தந்து உதவுங்கள் என்று சொல்லி. ஏன்னா ஜகாத்தை பெறக்கூடிய தகுதி படைத்த 8 கூட்டத்தாரில் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சகோதரர்களும் அடங்குகிறார்கள். அவர்கள் ஏழைகள் என்கிற காரணத்தினால அவர்கள் மிஸ்கீன்கள், அதே போன்று ஃபக்கீர்கள் பட்டியலையும் வருவாங்க. மொத்தத்தில் ஜகாத் பெறக்கூடிய 8 கூட்டத்தில் 3 கூட்டத்தினுடைய நன்மைகள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவிகளால் நமக்கு கிடைத்துவிடும் என்கிற செய்திகளை உங்களுக்கு நம்ம தொடர்ந்து சொல்லிக் கொண்டு வந்தோம். அங்குள்ள காட்சிகளையும் நம்ம காட்டியிருந்தோம். ஏற்கனவே 5 வீடுகளை நம்ம கட்டி கையளிச்சிருக்கிறோம். அந்த காட்சிகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் பார்த்து வருகிறீர்கள். அதை தாண்டி இன்னும் 9 வீடுகள் கட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. மொத்தம் 14 வீடுகள் என்கிற தகவல்களை உங்களுக்கு நம்ம சொல்லி வந்தோம். அதற்கான உதவிகளை நீங்கள் தொடர்ந்து வழங்கி வருகிறீர்கள். உங்களுடைய ஜக்காத்து தான தர்மங்களை தந்து வருகிறீர்கள். அந்த அடிப்படையில் தற்போது நம்ம 6வது வீட்டை கட்டுகிற பணியை ஆரம்பித்திருக்கிறோம். அதனுடைய காட்சிகளை தான் நீங்கள் முன்னாடி பார்க்குறீங்க. நீங்கள் தரக்கூடிய உதவிகளை கொண்டுதான் மக்களுக்கு தேவையான ஏழை எளிய மக்களுக்கு உரிய எல்லா காரியங்களையும் நம்ம பண்ணி வர்றோம். தித்வா புயலுக்கான பணிகளாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு வாட்டர் டேங்கை நம்ம ஓப்பன் பண்ணி கொடுத்ததாக இருந்தாலும் சரி, மற்ற எல்லா பணிகளும் நீங்கள் தரக்கூடிய ஜக்காத்து தான தர்மங்களை கொண்டு ஏழைகளுக்கு முறையாக செய்யப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த அடிப்படையில் தான் தற்போது அல்ஹம்துலில்லாஹ் 6வது வீடை கட்டுகிற பணியை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று 14 வீடுகளும் மீதி இருக்கக்கூடிய 9 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் நிச்சயமாக உங்களுடைய பிரார்த்தனையாகவும் இருக்கும். எனவே இந்த பணியை சிறப்பாக முடிப்பதற்காக தொடர்ந்தும் உங்களுடைய உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கை இந்த இடத்திலே முன்வைத்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்த செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் வரைக்கும் இணைந்திருங்கள். ரஸ்மின் மைசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு ஆக்கிரமிப்புகள் நிறுத்தப்பட வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்புகள் ஓய்ந்து மத்திய கிழக்கிலும் முழு உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.